புதுப்பட்டி தான். அதே ஊருதான். நாத்தின மையனுக்கு என் பொண்ணை கொடுத்து நாத்தின மையனுக்கு என் பொண்ணை கொடுத்து நான் 4000 ரூபாய் பண்ண ரொக்கம் கொடுத்து அவன் நாசகடாக்கி புட்டான் புள்ளைய கிடத்து. நாத்தின 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 மையனுக்கு என் பொண்ணை கொடுத்து பாத்திர மண்டமெல்லாம் அள்ளி கொடுத்து நான் 10,000 ரூபாய் பண்ண ரொக்கம் கொடுத்து. பாத்திர பண்டம் எல்லாம் அள்ளி கொடுத்து நான் 10,000 ரூபாய் பணம் ரொக்கம் கொடுத்து. சோத்துக்கு 10 மூட நெல்லும் கொடுத்து நம்ம ஜோனி மலை விறகு கட்டு வாங்கி கொடுத்து அவன் ஜொகப்படத்தமா அனுப்பிட்டானே புள்ளைய கிடத்து. நாத்தினா நாத்தினா நாத்தின மையனுக்கு என் பொண்ணை கொடுத்து அந்த 4,000 ரூபாய் அவனே கொடுத்து. சேத்து மட ஜவள மட கால கொடுத்து நம்ம ஜம்பட்டி சந்த ஆட்டு குட்டினாலும் கொடுத்து. சேத்து மட ஜவள மட கால கொடுத்து நம்ம ஜம்பட்டி சந்த ஆட்டு குட்டினாலும் கொடுத்து அவன் தெருவலாத வெட்டு புட்டான் புள்ளைய கிடத்து. நாத்தினா நாத்தினா நாத்தின மையனுக்கு என் பொண்ணை கொடுத்து நான் 4,000 ரூபாய் பணம் ரொக்கம் கொடுத்து அவன் நாசகடாக்கி புட்டான் புள்ளைய கிடத்து. அங்க போயிட்டாங்களா? அந்த அளவுக்கு வண்டியில் அந்த ஜோலியை முடிச்சிடுறேன். தம்பி இருங்க தம்பி, மாடு வெறிக்கும், விசில் அடிக்காதியா. அதே புதுப்பட்டியா இல்லை அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டாடா? புதுப்பட்டியா? தம்பி விழுந்து விழுந்து தோணிராய தம்பி. காலையில் சீட்டு காசு கட்டணும், வார சீட்டு வேற. எங்கிருந்து டீ விற்கிறேன் பாரு. அண்ணே வானே, இப்போத்தான் வர்ற. ஏன் இவ்வளோ நேரம் எங்கே போன? எங்க இருந்த? உன்னை இப்போத்தான் பார்க்குறேன். நல்லா இருக்கியா? எவனே தெரியாதடா உன்னைய. இவ்வளோ நேரம் பேசினா எங்கள் அண்ணன் தான் பெரியமாமையன் சிவன்ராத்திரிலேருந்து கிறுக்கு பிடிச்சிட்டுறேன். சித்திர திருவிழாவில் தண்ணி பீச்சும் கொலக்கட்டை சூற வர்றது மாதிரி இருந்துச்சாடா கூட்டம். எந்த கண்டாலியும் என் கண்ணு வட்டுச்சோ. 1000 வண்டி நின்றுச்சப்பா வாட்டர் சர்வீஸ்க்கு வந்தது மாதிரி. இப்போ பாரு, உப்பு சோப்பு போடுறது மாதிரி 4 வண்டி தான் அடிக்கும். நீங்க வேற மாத்திரை வைக்கிற மாதிரி வண்டியை கொண்டுக்கிட்டு இங்கே போயிட்டாங்க. அத்தாச்சி நல்லா இருக்கா? மக என்ன பண்ணுது? சின்னது உனக்கு கல்யாணம் ஆகிட்டாலும் சூம்புன மாதிரி இருக்கு முண்டை. அதுக்கு பூரிப்பு, நமக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்ட்டானே. தம்பி கொஞ்சம் மண்டையை கவனுங்களேன். சோத்துக்கு என்ன அண்ணே, சோத்துக்கு என்ன பண்ற? அதானா? ஏ சும்மாரியா, நொடக்குன்னு அடிப்ப. பெரிய செங்க காலவாச ஓனர் மையன் செங்க இருக்கிறாரு உள்ள. கட்டி காத்தனடா, கூட்டத்தை கட்டி காத்து செத்த வடம் தானடா உள்ள அசந்தேன். தெருவாக்கி விட்டாங்களே. நாடகம் பேச வந்த ஆளு இருக்காங்களா? வணக்கம்யா, நீங்க நல்லா இருக்கணும்யா. ஐயா ஐயா, ஒரு உண்மையை இந்த மேடையில் சொல்றேன். இந்த புதுப்பட்டி, நான் இந்த பகுதிக்கு நிறைய நாடகத்துக்கு வந்திருக்கேன். உங்க ஊருக்கு நான் வந்தது இல்லைங்கய்யா. ஆனா நான் அலங்காநல்லூர்ல ஊமச்சி குளத்துல இந்த ஊரை விசாரிச்ச போது சொன்னாங்க, புதுப்பட்டி பெருங்கொண்ட ஒரு கிராமம்னு சொன்னாங்க. ஆனா அத்தனை சமுதாய மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் என்று சொன்னார். உங்க பாதத்தெல்லாம் வணங்குறேன் ஐயா. ஒரு ஊரை உள்ளூர்ல கேட்கிறவன் அறிவாளி இல்லை. இப்ப புதுப்பட்டிய இங்க உள்ளவர்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? கிராமத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் அலங்காநல்லூர்ல கேட்கும் போது இந்த மண்ணின் மகிமையை அங்கே சொன்னாங்க. வாருங்கய்யா,
ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்க ஊருக்கு வந்தது சந்தோஷம். உங்க அன்பை பட்டுட்டேன் எம்கேஆர். சாப்பாடுல இருந்து நடிகனுக்கு எந்த குறையுமே வைக்காத கிராமம் புதுப்பட்டி ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வெளியூர் ஆளுக இன்னொன்னு சொன்னாங்க, சொன்ன வார்த்தை ஆனா புதுப்பட்டிக்காரவங்க தவற மாட்டாங்கப்பான்னு சொன்னாங்கய்யா. இந்த பேசின தொகையை கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி பார்த்தா தானேயா நல்லா இருக்கு. யாரை பிடிச்சி காசு வாங்குறது? அந்த அண்ணன் தானே. அண்ணே வணக்கண்ணே. முருகா அவர் சுக்குமல்லி ஒன்று போட்டு அண்ணன் வேற தாயில் கழுத்திருப்பேன் சேவை மாதிரி வந்து நல்லா இருக்காளே அண்ணே சுக்குமல்லிக்கு. அண்ணே காலையில் டீ சாப்பிட்றதுக்கு தம்பி நீ எந்திரிச்சு போ தம்பி, டீ சாப்பிட்றதுக்கு என்ன சொன்னா விரலறா வெக்கவல்ல முண்டைக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. இது அந்த அண்ணே உள்ளூரா? அண்ணே நீ இந்த ஊர் தானே? அந்த ஊரா? அது அங்கேதான் நாங்கள் பெரியம்மா கட்டி கொடுத்துருக்கேன். அதான் நாடகம் பார்க்க வந்திருக்கு. யார் வண்டியை ஓசியை பிடிச்சி வந்துருச்சு. அவனுக்கு ஒரு செய்தி வேலை வாங்கி கொடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ முண்டைக்கு வழி தெரியல. ஒத்தையில் போனால் முண்டை பேய்க்கு பயந்துக்கிட்டு. முருகா நான் நகைச்சுவை பேசலடா. நான் 19 வயசுல எனக்கு அன்னைக்கே 50 ரூபா கொடுத்த ஒரு ஆள்னா எங்கள் அண்ணன் தான்டா. அதில் தான் லூஸ் ஆயிடுச்சு. வந்தார் ஒரு சாமியார். யாரு நீங்க பாத்தீங்களா? 19,000 பாட்டு பாடினார். ஒத்த புள்ள கைதட்டலையே. ஏன் அப்ப இதெல்லாம் உங்க ஊர்ல வச்சுக்கிறேன். இந்த சப்பு சப்புன்னு கூப்பிடுறது யாருக்குப்பா பெரியப்பா கைதட்டுற? எனக்கா? நான் மயன் ஓ மயன் வெளியூருக்காரருக்கு கைதட்டன நாரதருக்கு. நாகராசா? நாகராசு கிடையாது, விமல்ராசு. நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. 2023 திருவண்ணாமலையில போகும்போது அங்கே ஒரு சித்தரை சந்திச்சேன். கங்கார் சித்தர். தாய்க்கிளி படத்துல இருந்து ஆட்டைய போட்டேன். கண்டுபிடிச்சிடாங்க. சந்திக்கிறேன். வந்த நாரதருக்கு அவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்னமோ சொன்னார்ல. அதெல்லாம் தெரிஞ்சாதே நீ எதுக்கு ஆடியன்ஸா இருக்க? இருளடிச்சு போய் உட்காந்துருக்காங்க மை செட்ல. ஒரே ஒரு டேப்புள்ள 50 சாமான வச்சு மை செட் ஆப்ரேட் பண்ணேன் பாரா. அப்படித்தான் ஒரு ஊர்ல டேபிளை போட்டு ஒருத்தர் மை செட் ஆப்ரேட் பண்ணாரு. பாத்திரம் ஏத்துற வந்துட்டாங்க. மை செட்டுக்காரர் படுத்து கிடந்தாரு. நமக்கு லாபம்னா ஆம்பளி பரோட தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னவங்க 4 பேர் தூங்கவே மாட்டாங்க. சாமி அவர் சொன்னார், வர்ற ஆளு பேசி பார்ப்போம். எனக்கு நிகரான பப்புனா எம்கேஆர்னு கேட்டீங்க. தங்கப்பாண்டி ஆசிரியரே, உமக்கு பள்ளிக்கூடத்துல தான் பாடம் நடத்த முடியும். நான் போற ஊர்கள் எல்லாம் பாடம் நடத்துறேன். நான் எப்படி நம்மளை கேவலப்படுத்தாம போக மாட்டாங்க. அவங்க விசில் அடிக்கிறாங்கன்னா அண்ணனை உயர்த்தி அடிக்கிறாங்களா, இல்லை இதோட சோழி முடியட்டும்னு அடிக்கிறாங்களா? எதுக்கு அடிக்கிற? ஆனால் பள்ளிக்கூடத்திலே பகலிலே கவர்மெண்ட் சம்பளம், இரவிலே கவர்ல அமௌண்ட் சம்பளம். பருப்பு வேகலை கைதட்டுவேன்னு நினைச்சு பேசிவிட்டேன். சரி சரி வாங்க சாமி. நமோ நாராயணா. அறிவம் நாராயணா. நமோ நாராயண மக. எனக்கு ஒரு 1/2 கிலோவும் எங்க சின்னம்மாவுக்கு ஒரு 3/4 கிலோ கொடுங்க. எங்க ஐயாவுக்கு ஒரு 5 கிலோ உனக்கு பெருங்கொண்ட குடும்பம். என்ன வேண்டும்? பேரிச்சம்பளம் முடியல. எப்ப நான் பேரிச்சம்பளம் சொன்னேன்? என்னமா அரிசம்பளம் முடியல? அப்படி இல்ல, காதை நீட்டி தெளிவாக கேட்க வேண்டும். அப்ப வாங்க உள்ள போய் தீட்டுவான். உள்ள போய் தீட்ட தேவையில்ல. புத்தியை எங்கு தீட்ட வேண்டும் அங்கு தீட்டினால் போதும். நான் புத்தின்னு சொன்னேன். அறிவு. அறிவு. அப்படி உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு? உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு? சாதாரண மானிடர்கள் தாங்கள். அப்ப நீ 148.
நான் மானிட்டர், நீ ஓல்டு மங்கு. மானிடர், மானிட பிறப்பு, மானிட பூச்சி. அப்ப நீங்க பீரா? 7 அறிவு படைத்த இறை தூதுவர் நான். நான் வாட்ஸ்அப். நான் தூதுன்னு சொன்னது அந்த தூதுவர் சொல்லல. நான் எந்த தூதுவர் சொன்னேன்? இறைவனுக்காக தூது செல்லக்கூடிய தூதுவர். நான் லவ்வருக்காக வாட்ஸ்அப். கைதட்டலாம். என்னாச்சு? ஏன் நீதி செத்து போச்சா? பொழைக்கலையா? வாழ்க பல்லாயிரத்தான நீவீர் வாழ்க. சிறியோரை மன்னித்து பெரியோர் வாழ்த்து சொல்வது இயற்கை மரபு. வாழ்த்துனா பொங்கல் வாழ்த்தா? பொங்கல் வாழ்த்து அல்ல. போகியா? அது என்ன பொங்கல் வாழ்த்து போகி வாழ்த்து? இல்ல சூரானமா? அப்படி இல்ல. அது நம்ம ஆளுங்க. ஊருக்கார அசந்தா நீங்க 3 பேரும் கை தட்டுங்கடா. அலர் கோயில்ல அப்பம் வாங்கி தரேன்னு சொன்னேன், அடிக்கிறாங்க சப்பு சப்புன்னு. அதுக்கு எப்படா அடிக்க சொன்னேன்? டைலாக் முடிஞ்சோன்னா அடிங்க ப்ரோ. நேரம் பார்த்து. சிறிய பிள்ளைய பார்த்தா சிறிய பிள்ளை தப்பு பண்ணிருச்சு, நீ தப்பு பண்ணிவிட்ட. ஆனா அவனை கண்டுபிடிச்சது யாரு? நீங்க வாத்தியார் தானே? சொல்லுங்க பாப்பா. சொல்லிட்டா நீ என்ன பண்ற? இன்னைக்கு லீவு, ஒரு நாள் லீவு கொடுங்க. அப்படி இல்ல, ஒரு போட்டி வச்சோம்னா போட்டிக்கு நிபந்தனைய இந்த இதுக்கு பதில் சொல்லிட்டா இல்ல சொல்லலனா இப்படி ஒரு உடன்படிக்கை வச்சுக்கணும்ல. என்ன உடன்படிக்கை வச்சுக்கலாம்? நான் சொல்லிடுவேன். நீங்க ஆனா உனாவ கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டா நாளையில இருந்து நான் பப்புன்னு போடுறேன். போடலன்னு சொல்றதா ஏன் நிபந்தனை? போடுறேன் அப்படின்னா 3 மணிக்கு போட்டு வரேன். அதுக்கு முன்னாடி ஏன் ஆமா பாத்துக்கிறோம். ஏதோ அரிதாரத்தை காப்பாத்திக்குவீங்கன்னு நினைக்கிறேன். காரணம் உண்டு. பாருங்க, ஆனா அவனாவை கண்டுபிடிச்சது யாரு? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்பது ஐவகை இலக்கணம். எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு எழுத்து இவ்வாறு தான் வடிவம் பெற்றிருக்கும் என்பது எழுத்து. சொல் என்பது செருப்புட்ட உடனே 2 அடி அடி. ஏன் செருப்பு எடுத்து அடிக்கணுங்கிறீங்க? இருங்க. ஆனா அவனை கண்டுபிடிச்சது யாருன்னு தானே தம்பி கேட்டேன். ஆமா, இவரு அவர்னா முடிஞ்சு வச்சு. அணிலு, மூஞ்சூரு, தவளை, கரடி. அணிலு மூஞ்சுரா? பாலியல் வன்கொடுமை தங்க பாண்டி. நான் இலக்கணத்தை சொன்னேன். விளக்கணம் எதுக்கே நான் சொல்ல போறேன்? நான் சொன்னது இலக்கணம். ஆ ஆ அவ்விரண்டும் அங்காய்ப்பு உடைத்து அப்படின்னு தொல்காப்பியர் அன்னைக்கு எழுதி வச்சார். அப்படின்னா என்ன? அகர சொல்லும் ஆ என்ற நெடிலெழுத்தும் வாயை திறந்து ஒலிப்பதால் வரக்கூடியது ஆ ஆ இரண்டும் அங்காய்ப்புடைத்து. அப்ப முதலாக அகரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டா அகத்தியராகப்பட்டவர். அகத்தியருடைய மாணவர் மொத்தம் 12 பேரு. அந்த 12 பேர்ல தொல்காப்பியர் என்று சொல்லக்கூடிய முதல் மாணாக்கர் எழுதிய நூல் தொல்காப்பியத்தில் உள்ளது. அப்படின்னா பதில் சரிதானே? மாற்று கருத்து இருந்தா நீ எதிர்வாதம் பண்ணி பேசலாம். தம்பி, இந்த மேல இருக்கவங்க எந்திரிச்சு போறையெல்லாம் அறையவா? எதுக்கெடுத்தாலும் விசில் அடிக்கிறீங்களே, என்னடா புழுத்து? என்ன கருத்து? யாரா ஒரு சின்ன வாண்டி எம்கேஆர் பயலுன்றேன். தம்பி, இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன்னு சொல்ற என் உறவுகள்லாம் கைதட்டலாம். அப்ப என்னப்பா ஊருக்கார ஒன்னும் சப்போர்ட் பண்றாங்க, நீ ஒத்தையில பத்திட்டு போ. அப்ப நீ கேள்வி கேட்ட ஒருவேளை நான் சொல்லாம போயிருந்தா நீ என்ன அசிங்கப்படுத்திருப்பியல்ல? எழுதுனா ஆனாவனவ கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டேன். நான் தொல்காப்பியர்னு சொல்லிட்டேன். தொல்காப்பியம் கிடையாது, வேற யாரு? முதல்ல ஆனாவனா எழுதுனத இது ஆனா ஆவனா என்று கண்டுபிடித்தவர் யாருன்னா மல்லல் முனியாண்டி தமிழாசிரியர். வள்ளல் முனியாண்டி தமிழாசிரியர். டீ குடிச்சிட்டே பேசுங்க. ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன டீ? சுக்கு டீ ஊத்தவா? உன்னை இப்ப தூக்கிட்டு வர சொன்னது யாரு? யாரு உன்னை வர சொன்னது? டீ குடிச்சிட்டே பேசுங்க. ஏன் சண்டை போட்டுட்டு பேசுறீங்க? அதே டீ குடிப்பேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். இதுல எது டீ ட்ரம்மு? எதுன்னு தெரியல. கீழே உள்ளதா அவனா? நம்மளுக்கு காமெடிக்கு ஏதாவது பண்ணணும்னு காமெடியை கருத்து விட்டு போவாங்க. ஓ, நாம் என்ற ஒற்றுமை இருக்கிறதே அது சால சிறந்தது. வாழ்க. இந்த உலகத்துல முதல்ல பிறந்த மனுஷன் யாரு? நான் விடவே மாட்டேன். முதலாக பிறந்த மனுஷன் யாரு?
சுயவாம்பு மனு. சுய இன்பம்லாம் பேசக்கூடாது. ஏய், நான் எப்பயா சொன்னேன்? மகாபாரதமே சொல்லுது சுயவாம்பு மனு. அதிலிருந்து தோன்றியதான் மனு வம்சம். அப்படின்னா உலகத்தில் முதலாக தோன்றியது புராண முறைப்படி, இந்துக்களின் புராண முறைப்படி சுயவாம்பு மனு. அதனாலதான் இன்னைக்கு மனிதர்கள் அப்படிங்கிறோம். சாக்கடையில் விழுந்து துவைக்க போறேன். சுயபாம்புனா என்ன? சுயவாம்பு என்பது அவருடைய பேரு. பேர் என்பது என்ன வரணுமா? இவரா சுயவாம்பு? இப்படி ஒரு வசனத்தை எவனும் பேசுனதில்ல. வேற என்னமா என்ன? தம்பி என்ன லொடலொடங்கற? தம்பியா? யார் தம்பி உனக்கு? எல்லாத்தையும் படிச்சுட்டு மங்கமாண்டு போயிருக்காரு. ஓ, எல்லாம் கற்றவராதான் இவர். எல்லாம் தெரியுங்கிறீங்களா? என்ன தெரியும் இவருக்கு? உங்களை விட அதிகமா தெரியுமா இல்ல என்னைய விட அதிகமா தெரியுமா? தங்கா இவ்வளவு பேட்டு தேவையில்லை தங்கா. அவன் பாவம் சோத்துக்கு சேர்த்த வேலை. அப்புறம் எல்லாம் தெரியும் எப்படி சொன்ன? தெரியுமாயா உனக்கு எல்லாமே? என்னையா தெரியும்? பேசுவோமா? 8 தொகை பேசுவோமா? 10 பாட்டு பேசுவோமா? பெரிய புராணம் பேசுவோமா? எது பேசுவோம்? வாயில கணேஷ் போயிலையா? ஏய், புருஷனா? ஏய், புருஷனா அரசனா? அப்படி ஒரு பொருள் உண்டு பாருங்க. எதை பேசுவோம்? கவி பேசுவோமா? குரல் பேசுவோமா? அப்புறம் ஏன் தொண்டையில நான் வாடகைக்கா தொண்டை எடுத்து வந்து பேசுறேன்? 3 மணிக்கு மேல உன்னை கொல்லணும்னு இருந்தேன். சடங்கு பேசுங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி என்று 50 காப்பியத்தை பேசுவோமா? சூளாமணி, நீலகேசி, உதயகுமார காவியம், நாககுமார காவியம் அப்படிங்கிற 5 சிறங்காப்பியத்தை பேசுவோமா? நட்டினை நிலை குறுந்தகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தார் ஏத்தும் கலியோட அகம் புறம் என இத்தரத்தை 8 தொகை பேசுவோமா? முருக 16 பாணி 2 முல்லை பிறகு வளமதுரை காஞ்சி மறுபடியும் கோல் 2 வாழை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை என்று கடாத்தோடு 10 என்று 10 பாட்டை பேசுவோமா? நாலடியார் 4 மணிக்கு இன்னா 40 இன்னும் 40 கார் 40 கலவன் 40 5 50 திருமணி 50 திருமாலை 150 திருக்குறள் திருவள்ளுவர் ஆசார கோவை சிறுபஞ்சமூலம் ஏலாதி கைநிலை பழமொழி 400 என்று அதை பேசுவோமா? எதை பேசுவோம்? ஏய், இன்ன வரைக்கும் பேசுவோம் தலையாட்டிட்டு இருக்க. எதுக்கே தலையாட்டிட்டு இருக்க? காரணமே இல்லாம. அவனுக்கு நரம்பு தலைச்சிங்க. இது தெரியாம தான் நான் பேசிட்டு நீ இருக்கேன். உன்ட்ட கேள்வி கேட்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீனு பேசுறதா? இப்ப பேசுங்க. நின்றுச்சா? பேசுங்க. பேசுவோமா? என்ன பேசுவோம்? இதிகாசம் பேசுவோமா? ராமாயணத்தை இன்னொரு விஷயம் தெரியாம பேசுற. என்னது? அவனுக்கு வலது காது கேட்காது. அப்படியா? அனுப்பி விடு. அப்ப இதிகாசத்தை நல்லா இருக்கே, இதிகாசத்தை பேச நான் தயாரா இருக்கேன். நீ தயாரா இருக்கியா? இதுக்கு இப்படி 3:20க்கு மேல இடது காதும் கேட்காதியா? அப்புறம் எந்த காதையும் கேட்கும்? பாம்புக்கு தான் காதே இல்லையே. பேசிடுறேன் நான் குறும்பு வரைக்கும் அரைஞ்சே வருவேன். அப்பா அதில் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி விடுப்பா. வாலிமாய்ப்பா. எங்கள் ஊர் பக்கம் மண்ணெண்ணெய் பேசுங்க. என்ன பேசுவீங்க? எப்பதான் வாயை திறப்ப? நான் எத்தனையே சாமியாரை பார்த்துருக்கேன். ஒன்னே மாதிரி ஒரு சாமியாரை பார்த்து. என்னைய மாதிரி சாமியாரை பார்த்தோம்னா எத்தனையோ சாமி? எந்தெந்த சாமியை பார்த்த? ரெண்டு பேரும் ஒரே சம்பளம் தான் வாங்குறியே. சரி, நீ 500 தடவை வச்சுட்டே மண்டையாட்டி வாங்கிட்டானப்பா. தெய்வம். சில சமயங்களில் பேசாம இருந்தும் பழகு அப்படின்னு இருக்காங்க. சமையலை பத்தி பேசணும்னா வெட்டுக்குத்தாய் போயிடும். சமையலை பத்தி நான் எப்ப பேசுனேன்? எனக்கு 300 தரணும் ப்ரோ. நான் சொல்றது சமயம். சில சமயங்களில் பேசாம இருந்து பழகு அப்படின்னு இருக்காங்கல்ல. அந்த வகையில பேசாம இருக்கிறியா? பேசுவான். இப்ப திறந்தியல்ல வாய். ஏன் இதுக்கு முன்னாடி திறக்கிறதுக்கு என்ன? வாயில நான் புண்ணா வந்துருந்துச்சு. வா போட்டு ஓட்டுந்தாய். வாய் பூட்டு சட்டம் போட்டது ஒருத்தருக்கு. அதை பத்தி இப்போதைக்கு பேச வேணாம். பிரச்சனை. விண்கலம் ஏற போறாரு. இன்னும் உங்க சண்டை முடியல. நானே பள்ளிக்கூடம் போறேன். ஏய், பள்ளிக்கூடம் இன்னைக்கு சித்திரை உனக்கு விடுமுறை. இது தெரியாம நீ பள்ளிக்கூடம் போறீங்க? சரி, அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவ்வளவுதான். 300 ரூபாய்க்கு அவ்வளவுதான். போங்க. படிப்பின் ஆர்வம் தூண்டுகிறது. வீட்டுல போய் படிக்கட்டும் வீட்டு பாடத்தை. அரசன் சோப்புல ஒரு பொம்மை பிடிச்சா வச்சிருப்பாங்க. நிர்மா அள்ளிட்டேன். உடனே பண்றேன். என்ன இதுதானா? ஆனந்து, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. நீ ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, அதுக்கு சொல்லுவார். பாருங்கள். உண்மையிலே போயல வச்சிருக்கியா? உங்க பேர் என்ன? ஓ. ஏய், பேர் என்ன கூட ஒற்றை எழுத்த சொல்ற. ஓர் எழுத்து ஒரு மொழி என்பது மொத்தம் 42 இருக்குது. என்ன தங்க என்ன கடுப்பேத்துறியா? பேரை கேட்டா என் பேர் ஊ. நான் வெறுப்பேத்தலாம் ஆசைப்படுறேன். பேரு ஓ. அம்மா பேரு ஏ. தம்பி பேரு இஸ்கா. ஏய், இஸ்கா மேனாப்பா. தம்பி பேர் இஸ்கா மயங்கிறிய. முறையவே மாத்திரிய பாருங்க. இஸ்கான்னு அண்ணன் பேரு? அரே, எங்க அண்ணன் பேரு. எங்க அண்ணன் பாருங்க. சனந்தர் சனந்தகுமார். தட்சபிரதா
தச்ச பிரஜாபதி, வசிஷ்டர், பிறகு இருது, புலவர், புலசியர், ஆங்கிரசு, மரீசி, அத்ரி, மொத்தம் 13 பேர் எனக்கு அண்ணன். அண்ணன் பேர் தானே கேட்டியே? நீ ஒரு வார்த்தையில முடிக்க மாட்டியா? ஒரு வார்த்தையில எப்படியா முடிக்க முடியும்? மொத்தம் 13 பேர் இருக்காங்க. அதை விட்டு நான் ஒரு ஆளு பேரை மட்டும் சொன்னா கோச்சுக்க மாட்டானா? அப்ப 13 பேர்த்து பேரையும் சொல்லணும்ல. நான் சொல்லிட்டேன். அண்ணன் பேரு ராமசாமி. ஈகே ராமசாமி. எஸ்கே ராமசாமி. ராமசாமி கிராஸ் அடி. ராமசாமிக்கு தம்பியா? ராமசாமி இருந்தார்ல, ஆமா. அந்த ராமசாமி அண்ணன் இருந்தாப்ல இல்ல முனியசாமி. அது எனக்கு தெரியாது. அந்த முனியசாமியோட பெரியமா மயந்தேன் கருப்பசாமி. சரி. அந்த கருப்பசாமியோட சித்தப்பா மயந்தே இந்த சாமி. எந்த சாமி? பொன்னுசாமி. சரி. அந்த பொன்னுசாமி இருந்தார்ல, அவர் கூட அந்த ராமலட்சுமிட்டு ஒரு பொம்பளைய கட்டினாரு. சரி. அந்த பொம்பளைய கட்டி கூட ஒரு வாரம் வாழ்ந்துட்டு ஓடியாந்துருச்சு பாலமட்டம்ட்டு. சரி. அதுக்கப்புறம் அந்த பொம்பளை ஆளு போகும், இவர் வேற பொம்பளைய லைன் பண்ணாரு. ஏய், நீ யாருன்னு சொல்ற? கேட்டா யாரையோ கல்யாணம் பண்ணத சொல்லிட்டு இருக்கற? சொல்ல வேணாமா, அப்புறம் பெறங்கிட்ட சட்டா. சொல்லணும். அந்த அக்கா பேரு வந்து இருளாயி. இருளாயி. ஏய், உன் பேர் கேக்குறது இருளாய்க்கு என்னையா சம்பந்தம்? சொல்லுவேன், இப்பதானே சொல்லி வரேன். ஓ, இப்பதான் வர்றியா? அந்த இருளாயி அக்காவுக்கு பிறந்தது மொத்தம் 3 உள்ள. சரி. அந்த 3 உள்ளையில இப்ப வந்தால ஒருத்தன், அவன் பேரு தான் பப்புளு. அந்த டீ வித்துட்டு வந்தானே. ஆமா. சரி. அவங்க அக்கா பேரு சுப்புளு. ஏய், ஏதாவது கேள்வி கேளுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் விஷயம்? கேள்விதான். பேரை நான் கேட்டா அதுக்கு எப்படி திணறாரு? உமக்கு கேட்க தெரியல சாமி. எனக்கு உங்களுக்கு கேட்க தெரியல. ஒருவேளை நான் பயப்படல. யாரு பயப்படுறது? ஒருவேளை நான் கேள்வி கேட்டா சமாளிச்சு நிப்பாரா? வாயா வா பேசுவோம். இதிகாசம் எத்தனையா? நான் ஏற்கனவே 8. ஏய், இதிகாசம் எத்தனை? இதிகாசம் அதான். ஏய், அதானா இதிகாசம் எத்தனைன்னு கேட்டிருக்கேன். இதிகாசம் என்பது ஏனென்றால் ஆரம்ப காலத்திலே படிக்காத நபர்கள் கிடையாது. 100ல 1 நபர் தான் படித்திருப்பார்கள். சரி. படித்ததுல இதிகாசம், அகநானூறு, புறநானூறு, திருக்குறள். இதிகாசத்துல எங்கயா அகநானூறு புறநானூறு வந்துச்சு? அது சங்க இலக்கிய காலத்தில் வந்தது. நான் கேக்குறது யுக காலத்துல வந்துச்சு. அந்த இதிகாசத்துல கேட்டேன். கிமு அப்படி சொல்லக்கூடிய கிமுலாம் வராதே. இருங்க சொல்லுவேல, அப்புறம் ஒரு அளவுக்கு சட்டார்னு இருக்கு. சில்லு மூக்கு இங்க. யாரு சில்லு மூக்க? அந்த காலத்திலேயே அவர் பேர் என்னன்னு கேட்டா சரத்குமார். ஏய், நான் கேட்ட இதிகாசத்துக்கும் நீ சொல்ற சரத்குமாருக்கு என்னையா பொருந்தது? ஓ, சனத்குமாரா? மொட்டனாக்குங்க. சனத்குமார் வந்த யுகங்கள் வேற, நான் கேட்ட இதிகாசம் என்பது வேற. சரி, அதை விட்டு தள்ளு. இதிகாசத்துல முதல் இதிகாசமான ராமாயணத்தை எழுதினது யாரு? ராமாயணத்தை எழுதியவர். ஏன்னா இதிகாசம் என்பது எழுதியவர் ஒருத்தரா இருக்கணும். எழுதாம எப்படி படிக்க முடியும்? அதுல ராமாயணத்தை முதல் இதிகாசம் யார் எழுதினது? ராமாயணத்தை எழுதியவர் ஆம்பளையாள். பலே, ஆம்பளையாள் சரியான பதில். அவருக்கு பேரு? தப்பு ஆனந்த். ராமாயணத்தை எழுதுனது யாருன்னு ஒரு மகாமுனி கேட்கும் போது ஆம்பளையாள் சிறுபிட்டு அடிச்சு. அவர் தகுதி என்னடா? அவர் லேசான ஆளாடா? குக்கரேடா? லேஸ் இல்ல. ராமாயணம் என்றால் என்ன? என்ன ராமாயணம் என்றால்? ராமாயணம் ராமாயணத்தை எழுதினது யார்? தானே உங்க கேள்வி? அதான் கேள்வி. ராமாயணத்தை எழுதினது பேனா, சாரி பென்சில். பேனா பென்சிலா? நீங்க உச்சின்றியே மாத்தி சொல்லிட்டேன். அது ரெண்டுமே இல்ல. ஓ, இது எழுத்தாணி. எழுத்தாணி கொண்டு எழுதினவர் யார்? அதான் கேக்குறேன், யார்? அததான் நான் கேட்டிருக்கேன். 2 பேருமே வாயை மூடிக்கிட்டு இருக்கிறீங்க. ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி. பலே கிடையாது, சான்சினா. ஏய், நான் பலேன்னு சொன்னது அருமை, ஏற்றுக்கொள்கிறேன். வால்மீகி எழுதினாரு. நான் என்ன மொழியில கேட்டுக்கிட்டு இருக்கேன்? நல்ல அறிவு இருந்தா 2 பேரும் சரியான பதில சொல்லிருப்பீங்கல்ல. தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். வால்மீகி என்பது வடமொழியை சமஸ்கிருதத்தை சார்ந்தவர். நான் தமிழ்ல கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப நீ யார சொல்லணும்? சமஸ்கிருதத்துல எழுதினார் வால்மீகி. பிறகு புதுமண்டலத்தை கொண்டு வந்து சிராக்ஸ் எடுத்து தமிழா மாத்தினாங்க. புதுமண்டலத்தை சிராக்ஸ் எடுத்தாங்க. தமிழ் வேலை பார்த்தவை. ஆமா, சும்மா இல்ல. இங்க வா. அந்த மிஷின் இதே மடு. கேளுங்கள், தரப்படும். எழுதுனது யாருன்னு கேட்டீங்க. அப்புறம் வால்மீகி இருக்காரு, அது சரிதான். தமிழ்ல எழுதுனது யாரு? பேனால எழுதுனாங்க. ஏய், அது இல்லடா, இங்க வாடா. நீ 12 வரைக்கும் படிச்சிருக்கீல? படிச்சிருக்கேன். இப்ப கேளு. படிச்சிருக்கியா? வா. 12ஆம் வகுப்புல முதல்
இவ்வளவுதானா? சொல்லுங்க. ஏபிசிடி எத்தனை எழுத்து? அது தெரிஞ்சா நான் 12வது +2 பரீட்சை எழுதிட்டு வந்திருப்பேன்ல. அப்ப நீ எழுதல. எழுதியிருக்கேன். என்னன்னு எழுதுன? பேனாவுல. என்ன சேர்ந்தது பூரா சிறங்கு, கூடுனது பூரா குரங்கா இருக்கும் போலயே. அப்படியா? மாத்திரை. மாத்திரை என்பது இலக்கண மாத்திரை. இப்ப காரணம் இருக்குல்ல, ஒரு மாத்திரை, அரை மாத்திரை, 2 மாத்திரை, நீட்டம் வேண்டி அவ்வளவுடைய கூட்டி எழுவுதல் என்பனார் புலவர் என்று அந்த மாத்திரையை சொல்றீங்களா? அறிவு சார்ந்த விஷயங்களை பேசி நல்ல பாடல்களை பாடுவதனாலதான் உங்களுக்கு நாதகான பேரரசு என்று மக்களால் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறார். சரி, இந்த மக்கள் எல்லாம் தூக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் எங்களை போன்றவர்களை நாடக உலகத்திலே சிரிக்க வைக்கும் கோமாளி என்று சொல்லியிருக்கிறார்கள் முற்பாட்டன். ஓஹோ, நீங்க படித்தவர் சாமி. நாங்கள் மூவரும் இந்த மக்களை உங்களை கேலி கிண்டல் செய்து சிரிக்க வைக்கக்கூடிய கோமாளி. தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க. நகைச்சுவை இல்லாத பேச்சு எங்கும் எடுபடாது. என் தங்கச்சி வள்ளி இருக்கு. எதுக்கு வந்திருக்கு? அது வந்துருச்சு, தெரியாம வந்துருச்சுங்க. தெரியாம வந்துருச்சு. எதுக்கு வந்துச்சுடா? தெரியாம வந்தத நான் தெரிஞ்சே பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டீங்கல்ல? எதுக்கு? நான் சொன்னேன் என்னன்னு. தங்கப்பாண்டின்னு ஒருத்தர் நாரதர் வேடம் விட்டு வருவார். சரி. அவர் எத்தனை வண்டிகளை கேள்வி கேட்டு எத்தனை மேடைகளை கண்கலங்க வைத்திருக்கிறார். சரி. இன்னைக்கு என் தங்கச்சி உங்களை கண்கலங்க வைக்கிறதுக்காகத்தான் மிளகாத்தூளோட வந்திருக்கு. படிச்சு வந்திருக்குன்னு சொல்லியா? படிச்சு வந்திருக்கு. மிளகாத்தூளோட வந்திருக்கா? அதனால ரைஸ் மில் ஓனர் மகளா வள்ளி. வள்ளி என்னால் இருக்கு. இவங்க அம்மா. இவங்க அம்மாவை எதுக்கே நான் பார்க்கணும்? பிரீதீஸ்வரி மயன். இவங்க அம்மாவை நான் பார்க்கணுமா? முட்டையில இருந்து உடைச்சது வாங்கோலி. சரி, இவங்க அம்மாவை நான் பார்க்கலாமா? ஆமா, அழைக்கிறேன். அழைத்து வாருங்கள். தம்பி, நீங்க 2 பேரும் என்னப்பா வாக்கிங் வந்தீங்களா என்ன? ஆல்ரவுண்ட் காணாமா? ஐயா, 2 ரூபா தரணுமே, சில்லற காசு கேட்டேன். ஹலோ. ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி தம்பிகளா, முன்னாடி போகாத முண்டை, முன்னாடி வாடு. அண்ணா, இன்று விரிந்தோமடா மூவருமே பட்ட பகலில் நித்திரையா. தம்பி, பட்ட பகலில் நித்திரையும் பாடம் படுத்துதடா எந்தனைக்கு காடை வேட்டைக்கு. அண்ணா, தம்பி, காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கை ஓட்டு செல்வோமடா அண்ணன் தம்பி. பச்சி வேட்டைக்கு தம்பி. அண்ணன் சோமா பண்ணும்போது 2 பேரும் அழுது நடிக்கணும். 2 பேரும் என்னமோ பானிபூரி திங்கிற மாதிரி மயிர் மயங்கலாம். பிரதி பிரதி, அந்த உள்பாவடைய கழட்டிட்டு வாத்தா, துவைக்கிறது கல்லு இருக்குதா. காதல் வைபோகமே நேத்து மத்தியானம் சாப்பிட்டதான்.
பசிக்குதுன்னு சொல்றியான். பாலை குடுக்குறியா? பார்த்து நீ தான் என்கிட்ட இல்லடா. அம்மா. சாமகிரி வாய் கிளறாத. நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து நாரதன் வந்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்தாரா? கொடுத்தாரு. நான் கேட்டா கொடுப்பாரா? அதிகமாவே கொடுப்பாரு. எனக்கு நிறைய வேணும். உனக்கு நிறைய தேவை கொண்டு வந்திருக்காரு. ஆசீர்வாதம் கொடுப்பாருதா? அழைத்து வாருங்கள். வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழுகி விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழுகி விழலாமா? இந்த பொம்பளையே காத்துக்கொண்டு தடுக்கி விழலாமா? அச்சமடம் என மரணாச்சு காத்தோடு பறந்தாச்சா? வாழ்க பெண்மணாளே, பல்லாயிரத்தாண்டு நீவீர் வாழ்க. அடுத்த காவல் யாரோ? தங்கச்சி. அழைத்து வா ரூம். தங்கச்சி ஓடியாடா தங்கச்சி. நீரோடு வையிலே நீராடவே நடந்து வந்தா தேரானவன் மாறாத வாக்கு சொல்லும் சீரானவன் மறுத்து எவரும் சொன்னா வேறானவன் செந்தாழம் பூ நல்லா இருக்கும் தொட்டா முள்ளு குத்தாத வந்தாலும் தான் போனாலும் தான் வந்தா கண்டு சுத்தாத கொய்யாத கொய்யாக்கனி நான் தானடி கொண்டாட ஏங்கும் பல ஆண்டானடி ஏலூரிலும் என் போல பெண்ணேது எங்கே சொல்லு பெண்ணே போல் பாட்டு படிக்கும் கோயிலே. ஆமா ஆமா பாட்டு வருதே. ஆமா என்ன ஆமா. பூட்டி பூடிச்சு வைக்க கூட்டு கீழியும் இல்ல வீட்டு கூயிலும் இல்ல காட்டு கிறங்கு வந்த நந்தா நந்தா நீ பாட்டு படிக்கும்தான். ஆமா ஆமா நெஞ்சமாயக்குதா. ஆமா. அண்ணே தங்கச்சி எதுக்கு அழைச்சீங்க? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். இவ்வளவு தாமதமாவா சொல்றது? எங்க அவரு? அழைத்து வாருங்கள். வாங்க சுவாமி. பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. வாணி கலைவாணி மகராரதனே வருகை நாள் வரமாகும் தவமுனியே வருகை நாள் வரமாகும் தவமுனியே அகமை எடுத்து போற்றுகிறோம் தவமுனியே ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. மாறும் கலைவாணி கனநாதரே. நாராயண நாராயண என்று சொல்லி நீங்கள் பண்ணும் கழகம் நன்மையிலே முடிய வேண்டுமே நாராயண நாராயணா நாராயணா என்று சொல்லி நீங்கள் பண்ணும் கழகம் நன்மையிலே முடிய வேண்டுமே கட்டை எடுத்து வீணை பிடித்து வந்த சாமி எமக்கு நல்லாசை தந்து விட்டு போங்கள் சுவாமியே பொற்பாதம் நான் பணிவேன் வருக வருகவே. வாணி கலைவாணி மகனாரதனே வருகை நாள் வரமாகும் தவமுனியே வருகை நாள் வரமாகும் தவமுனியே அங்கமை எடுத்து போற்றுகிறோம் தவமுனியே பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. வாணி கலைவாணி மகனாரதனே 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 வருக வருக மாமுனியே வருக கலைவாணியின் புதல்வனே வருக பிரம்மனின் மைந்தனே வருக உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவக்கி முடிவில்